ஸோ இந்த 50வது கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் த வேஜஸ் ஆஃப் சின் ஆர் டெத் அப்படிங்கிறது ஒரு 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 ரெஃபரன்ஸ் ஃப்ரம் த பைபிள் ஆக்சுவலி. சரிங்களா? இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். இல்லை அப்படின்னா பாலிடிக்ஸ் ஹேஸ் டிவைடட் த கண்ட்ரி. இப்போ மீசல்ஸ் அப்படிங்கிறது இஸ் அ டிசீஸ். சரிங்களா? இங்கே தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் ஹேஸ் டிவைடட், இதுவுமே சரியா இருக்கிறதுக்கு இதுல ஏஆர்டி சரியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லெட்ஸ் see the key. Then fill in the blanks with the correct form of the verb. ஸோ இங்க பாருங்களேன், இது வந்து கிட்டத்தட்ட ரீட் பண்ணும்போது மீனிங்ஃபுல்லா எஸ்டர்டே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதனால ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷி வாஸ் டயர்ட் பிகாஸ் ஷி ஹேட் பீன் கிளீனிங் த ஹவுஸ் எஸ்டர்டே. அப்போ அவங்க வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து டயர்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வருது. சரிங்களா? சி வில் பி த ரைட் ஆன்சர். Then let's move on to the next one. Then children like to munch இந்த இடத்துல. சரிங்களா? See, munch crispy snacks. But the author in the 17 Oranges was very fond of eating oranges. Eventually, he was forced to swallow all the chunks, including pips. Pips அப்படிங்கிறது விதைகள். சரிங்களா? அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 3 இருக்கிற மாதிரி ஒரே ஒரு இடம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டில இருக்கு. சரிங்களா? ப்ளீஸ் நோட்டஸ். D will be the right answer. Let's move on to the next one, 53. Which of the following statements are true about Jawaharlal Nehru? இது வந்து கிளிம்சஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி கிடையாது, வேர்ல்டு ஹிஸ்டரி. சரிங்களா? இப்போ நம்ம இதை வந்து எலிமினேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் ஆர்கிடெக்ட் ஆஃப் த மாடர்ன் நேஷன். அப்போ 2 and 3 will be the right answer. 2 and 3 அப்படின்னா B is the right answer. Let's move on to the next one. அப்போ இதுல கிரனாலஜிக்கல் ஆர்டர் படி நீங்க வந்து சாரி நாட் கிரனாலஜிக்கல் ஆர்டர், ஜம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சூஸ் ஃப்ரம் த கரெக்ட் ஆர்டர். அப்போ கண்டெம்பரரி ஆர்ட், இது வந்து ஒரு ஆர்ட்டை பத்தினது. இதுல தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் நவுனை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஐ எம் சூசிங் பி. ரைட்? அப்போ பி அப்படின்னு பார்க்கும்போது இங்க வந்துருது. எனிவே லெட்ஸ் see the remaining two. Contemporary art is primarily acknowledged by its interdisciplinary nature. Then as a result, artists are now exploring new forms. அப்போ நிறைய கலைகள் ஒன்று சேரும் போது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்ஸ் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாற்றம், இந்த shift has challenge for the motive of artistic expression. And finally, C. Apparently, the boundaries between two different artistic connections are merged for good. அப்போ இரண்டு வேறுபட்ட கலைகள் வந்து ஒன்னா இணையுது அப்படின்னா preferably A will be the right answer. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா S1 and S6 வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸடா, அதாவது கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? So the study of intellectual history provides a significant insights in the development of human history. அப்போ இந்த பேசேஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்டெலெக்சுவல் ஹிஸ்டரி பத்தி இருக்கும். அப்போ இந்த இன்டெலெக்சுவல் ஹிஸ்டரியை ஒரு சப்ஜெக்டா இந்த இடத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. Q, ரைட்? தென் கியூல ஆரம்பிக்கிற மாதிரி ஒரே ஒரு இடம் தான் இருக்கு. இப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கப்புறமா பாருங்க எஸ் அப்படிங்கிறது மோர் ஓவர். அது மட்டும் இல்லாம these concepts are frequently revisited and reinterpreted over the time. Then QS, right? Then R என்ன போட்டிருக்காங்க? Consequently, அதனால என்ன நடக்குது அப்படின்னா interpretations of these concepts can widely vary depending upon the researcher's perspective. However, understand the historical context in which this. Okay, so B will be the right answer. Then which of the following is the best synthesis of the two sentences using the cause effect of relationship? அப்போ company decreased its product prices, sales increased gradually. இதுல வந்து பாருங்களேன், ரெண்டு ஆப்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்களா? either the company decreased its product prices which caused sales to increase gradually, இதுவா இருக்கலாம். சரிங்களா? Then sales increased gradually as a result of company decreasing its product prices. D ஆவும் இருக்கலாம். சரிங்களா? Please note it.
ஓகே. ஒன் மோர் திங் ப்ளீஸ் நோட் ஹியர். இதில் நமக்கு ஒரு சேஞ்ச் வருது பாருங்களேன். த கம்பெனி டிகிரீஸ் இட்ஸ் ப்ராடக்ட் ப்ரைசஸ். சரிங்களா? எல்லா இடத்துலையுமே இது சேமாக இருக்கு, ரைட்? அண்ட் இங்கே வந்து என்ன வித்தியாசப்படுது அப்படின்னா, இந்த பங்க்சுவேஷன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணல சில இடங்கள்ல. அப்போ இங்கே பங்க்சுவேஷன் இல்லை. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை உன்னிப்பாக பார்க்கும்போது ஏ எடுத்துக்கலாம் இந்த ஆங்கிள். சரிங்களா? இங்கேயுமே பங்க்சுவேஷன் இல்லை. ஸோ ஏ கேன் பி டேக்கன் அஸ் அ ஆன்சர். ப்ளீஸ் நோட் தரேன். ஸோ இப்படியெல்லாம் நமக்கு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம உன்னிப்பா இவ்வளோ மைன்யூட்டா நம்ம பார்த்து ரீட் பண்ணியிருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்க முடியும், ரைட்? இல்லைன்னா மேபி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்? எனவே நீங்க ஸோ லெட்ஸ் கம் பேக் 57 which includes an apostrophe indicating the possessive form. அப்போ சைல்ட் இஸ் பிஸி, இது வந்து பொசசிவ் ஃபார்ம் கிடையாது. மிஸ்டர் எக்ஸ் நியூ பேக் இஸ் ரெடி. அப்போ எக்ஸ் அப்படிங்கிற பர்சன் அவங்களுடைய பேக் ரெடி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பொருளுடைய உரிமையை வந்து குறிக்கிற மாதிரி இந்த இடத்துல அப்போஸ்ட்ரோஃபியை பயன்படுத்திருக்காங்க. பி will be the right answer. பி. Let's move on to the next one. Frame a question to get the following answer. Why? He has gone to the railway station to see of his cousin, right? இப்போ பாருங்க, இது பாஸ்ட்ல கேட்டிருக்காங்க. why he go to the question, இதுவும் ஃப்ரேம்லிங் why does he அப்படின்னு வந்துருந்தா ரைட்டு. அப்போ இதுவும் தப்பு. why have he gone, why have heக்கு வந்து நம்ம have வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ A will be the right answer. why has he gone to the railway station will be the right answer. 58. தென் இங்கே வந்து ரூரல் கம்யூனிட்டி பற்றி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இல்லாததுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? செக் த பேசேஜ். ஐ பிலீவ் எல்லாருமே ரீட் பண்ணியிருப்பீங்க. லெட் மீ டெல் த ஆன்சர், ரைட்டுங்களா? இந்த டிஜிட்டல் டிவைட் இஸ் பிரைமர்லி அண்ட் அர்பன் ஃபினாமினன் அப்படிங்கிறது இது வந்து ஒரு விதியெல்லாம் கிடையாது, அப்படி நம்ம சொல்ல முடியாது. இதுல ரூரல் கம்யூனிட்டி ஒரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. த கம்யூனிட்டி இஸ் எக்ஸ்பீரியன்சிங் போத் எக்கனாமிக், இது மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. there is a complete agreement on the need for a digital center. Concerns about privacy are hindering the efforts to bridge the digital divide. அப்போ இது நம்ம புரிஞ்சு எடுத்துக்கலாம். ஆனா இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசேஜ்ல எக்ஸாக்டா இருக்கிறதுனால I'll go with this one. B and D will be the right answer. A. ஏன்னா நம்ம இதுல அசம்ஷன் உங்களை வந்து இன்ஃபர் பண்ண அவங்க சொல்லவே இல்லை. சரிங்களா? அப்போ அந்த பேசேஜை வச்சு நம்ம எது ட்ரூ அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் 60வது கேள்வி, the people who asked, people அப்படிங்கிற இந்த ஸ்டூடெண்ட் asked to, நார்மலா நம்ம கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா இதை கொலொகேஷனா இல்லை அப்படின்னா தப்பை சரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரெக்டிஃபை த மிஸ்டேக், ரைட்? Let's move on to the 61st question. Choose the one word to substitute creature having both male and female organ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹெர்மாஃப்ரோடைட், ரைட்? ஹெர்மாஃப்ரோடைட். சரிங்களா? ஹெர்மாஃப்ரோடைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இருக்கும். சரிங்களா? தென் ஆம்னிஜீனஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப், கன்சிஸ்டிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது. குயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்ச் ஆர் அன்யூஷுவல். யூக்சாரியஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசிவ்லி ஃபாண்ட் ஆஃப், ரொம்ப அதீத ஒரு ஆர்வம் இல்லைன்னா விருப்பத்தோட இருக்கிறது. Then choose the correct answer by word creation. What is the negative case of inconsistent? What is the negative case of embark? அப்போ consistent inconsistent சொல்லுவோம். embark வந்து பாத்தீங்கன்னா disembark. B will be the right answer. And expansion of IPCC, Intergovernmental Panel on Climatic Change. D will be the right answer. தென் மோன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க கரெக்ட் சினானிம்ஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆங்குவிஷ், ரைட்? வெயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மறைக்கிறது, கன்சீல். தென் இந்த ரெண்டையும் வச்சு பார்க்கும் போதே, ரைட்? 3, 4ல எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா பில இருக்கு. அண்ட் கிரவுன் வில் பி பினக்கிள், ரைட்? தென் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து சர்ச், இதுவும் ரொம்ப காமனான வேர்டு, இதுவுமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ பி வில் பி த ரைட் ஆன்சர். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன். சூஸ் த ரைட் ஆன்சர் அமாங் தீஸ்.
which of the following statements are true according to Nadia Bush? அப்போ நாடியா புஷ் நம்ம அந்த போம் பார்த்தோம் இல்லையா, அபவுட் ஹாண்டட் ஹவுஸ், ரைட்? அப்போ இங்க பாருங்களேன், த ஹவுஸ் சீம்ஸ் டு பி அலைவ் அட் டே கிடையாது, நைட் தான் இருந்திருக்கும், ரைட்? நைட் தான் உயிர் இருக்கிற மாதிரி இருக்கும். தென் த poet was often tempted, இது சரியானது. பிசைட் த ஹவுஸ், அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த ட்ரீ இஸ் க்ரோயிங் ஃபாஸ்டர் அப்படிங்கிறதுலாம் இல்லை, அது அது வந்து பாத்தீங்கன்னா இலை இல்லாம இன்னும் அது உயிரோட இருக்கிறத ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அமானுஷ்யமான விஷயம் மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த 2 and 3 will be the right answer, B. Let's move on to the next one. Then reforestation project, அதனுடைய இம்பாக்ட் சரிங்களா? reforestation ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ரீஸ்டோர் degraded ecosystems. They also enhance water retention, அதனுடைய பெனிஃபிட்ஸ் பத்தி. அப்போ which of the following statements best support the claim that reforestation is beneficial? அப்போ இங்க பாருங்களேன், டிகிரீஸ் பயோடைவர்சிட்டி அப்படி சொல்லுங்க, இது தப்பு. ரீஸ்டோர் பண்ணும், இம்ப்ரூவ் ஏர் குவாலிட்டி, வாட்டரை வந்து ரீடென்ஷன் பண்ணும். அப்போ பிசிடி அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். பிசிடி ஆப்ஷன் சி will be the right answer. Which of the following statements are not characteristic of a formal matter? ஃபார்மல் லெட்டர், சாரி ஃபார் தட். ஃபார்மல் லெட்டர்ல வந்து ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம், கிளியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டபிள் ஸ்ட்ரக்சர் இருக்கும், யூஸ் ஆஃப் ஸ்லாங் அண்ட் அன்ப்ரொஃபஷனல் டேர்ம்ஸ் வந்து இருக்காது, கன்வே அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும், சரிங்களா? அப்போ இதுல இல்லாதது சி தான். அப்போ சி will be the right answer for this question. Then 68 இல்லையா? ஸோ which one of the following is has correct infinitive அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா டு பிளஸ் ப்ரெசன்ட் வேர்ப், இல்லைன்னா நம்ம கிளாஸ்ல வந்து நம்ம V1 அப்படின்னு படிச்சிருந்தோம் இல்லையா, ப்ரெசன்ட் வேர்ப், சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, டு டேக், இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இங்க தான் வந்திருக்கு. A will be the right answer. Let's move on to the next one. I heard of his having gained price. ஸோ இது வந்து ஒரு 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 கொஸ்டின் மார்க்கான ஒரு கேள்வி, சரிங்களா? ஸோ ஜெரண்ட் அப்படிங்கிறது ஐஎன்ஜி ஃபார்ம் சப்ஜெக்டா வரணும், சரிங்களா? இப்போ ஹி இஸ் வாக்கிங் அப்படின்னு சொன்னா வாக்கிங் அப்படிங்கிறது வேர்பு, அதாவது பிரசன்ட் பார்ட்டிசிபிள் போயிடும், அது தப்பு, சரிங்களா? வாக்கிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது வாக்கிங் வந்து சப்ஜெக்ட் ஆயிருது, சரிங்களா? இந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் சப்ஜெக்ட் ஆனாதான் வந்து பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஜெரண்ட், சரிங்களா? இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறது 2 + V1 அப்படின்னு பார்த்தோம். பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ஐஎன்ஜியும் இருக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்பு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம், V3 அப்படின்னு நம்ம கிளாஸ்ல சொல்லுவோம், V4 and V3 இது இருக்கலாம், சரிங்களா? இந்த காம்பவுண்ட் ஜெரண்ட் அப்படிங்கிறது புதுசான விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், ஐ ஹர்ட் ஆஃப் ஹிஸ் ஹேவிங் கெயின்ட் அ பிரைஸ். ஸோ சம்திங், ரைட்? இதர் இதுல டி போடலாம், இல்லைன்னா புதுசா ஒரு விஷயத்தை உருவாக்கி இப்படி பிஏ கொண்டு வருவாங்க, சரிங்களா? ஸோ ப்ளீஸ் செக் இட் அவுட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 70வது கேள்வி. ஐடென்டிஃபை த பார்ட்டிசிபிள் இன் த கிவன் சென்டென்ஸ். த பார்க்கிங் டாக் கெப்ட் த நெய்பர்ஸ் ஆல் அவேக். நான் சொன்னேன் இல்லையா, ஐஎன்ஜி ஃபார்மை நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுது, ஒரு சப்ஜெக்டா பயன்படுத்தியிருந்தா, சரிங்களா? இந்த இடத்துல ஏ இதுதான் வந்து ஜெரண்ட், சரிங்களா? அந்த ஒரு ரூலையே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அதிக அளவில் ஃபாலோ பண்றது இல்லை. ஸோ சூஸ் த கரெக்ட் கொஸ்டின் டேக் ஃபார் இந்த லெட் வந்ததுனாலே கொஸ்டின் டேக் என்ன அப்படின்னா ஷால் வி, சி will be the right answer, சரிங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். 72nd கொஸ்டின். இந்த இ சேவை சன்னஸ் பத்தி வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த பேசேஜை கண்டிப்பா உங்களுக்கு வாசிச்சிருப்பீங்க, ரைட்? இது ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது, ரொம்ப நேரடியாக கேட்டிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் இ சேவை சென்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேசேஜ்ல சொல்லியிருக்கிறது, டு ஃபெசிலிட்டேட் ஆன்லைன் டெலிவரி ஆஃப் எசென்சியல் கவர்மெண்ட் சர்வீஸ். அரசு சேவைகளை வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஈஸியா வழங்குறது, சரிங்களா? The passage implies that the long term sustainability of e-சேவை primarily relies on. அப்போ லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டி என்ன வேணும் அப்படின்னா bridging the digital divide and maintaining a robust infrastructure. C will be the right answer. Then in the context of the passage, streamline means, streamline அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா simplify அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? சிம்பிளிஃபை. The next question, 75, right?
இப்போ பாருங்க, நீங்க இப்போ இந்த ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஆயிட்டீங்க. யூஆர் ஆஸ்க் டு கம்யூனிகேட் த டிபார்ட்மெண்ட்ஸ் இனிஷியேட்டிவ் இன் த பப்ளிக். உங்களை கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுக்க சொல்றாங்க. அப்ப என்ன பார்க்கணும் அப்படின்ட்டு, இட்ஸ் அபவுட் கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? ஸோ மிஸ்இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாமனா தப்பு. சரிங்களா? அப்ப நீங்க டு ரைஸ் பப்ளிக் அவேர்னஸ் அபவுட் த கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட், இது பி சரியானது. தென் மினிமைஸ் த அர்ஜென்சி ஆஃப், மினிமைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க மேக்ஸிமைஸ் இல்லைன்னா பூஸ்ட் பண்ணணும். அப்ப இதுவும் தப்பானது. டி, என்கேஜ் இன் ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன். அப்போ பீப்புள்ஸ் பார்ட்டிசிபேஷன், அது சம்பந்தமானவங்கள்ட்ட பேசணும். ரைட்டுங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன். அப்போ பி அண்ட் டி வில் பி த ரைட் ஆன்சர். அப்போ பி தான் பாத்தீங்கன்னா இதுல சரியான பதில். தென் ஐடென்டிஃபை த incorrect pairs of idioms and phrases given in the given pairs. அப்ப இதுல இருக்கிற தவறான இடியம் எதை எதை மேட்ச் பண்ணிருக்காங்க, இன்கரெக்ட் பேரை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுவுமே எனக்கு புதுசா தான் இருந்தது. சரிங்களா? இந்த டு ப்ரோ பீட் அப்படிங்கிறது புள்ளி. சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா டு நிட் த ப்ரோ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரோன், முரசு பாக்குறது. அண்ட் இதுல தப்பா மேட்ச் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்சபிளா மேட்ச் ஆயிருக்கிறது. டு பி அட் லார்ஜ் அப்படிங்கிறது ஃப்ரீ அப்படிங்கிறது அர்த்தம். டு பாஸ் த பக் அப்படிங்கிறது டு பிளேம் அதர்ஸ். சரிங்களா? அப்ப இதுல தவறா இருக்கிற பேர் பாத்தீங்கன்னா டூ அண்ட் ஃபோர். ரைட்? ஸோ இங்க இன்கரெக்ட் பேர் அப்படிங்கிறது 2 and 4 இல்லையா? அப்போ பி வில் பி த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். Then let's move on to the next one. Then yep, 77. இதுல பாத்தீங்கன்னா சவுண்ட் இமேஜஸ் இந்த சி ஃபீவர்ல வரதை கேட்டிருக்காங்க. சவுண்ட் இமேஜஸ். அப்ப இதுல இமேஜரியே தான் அவங்க சொல்றாங்களா? அப்படி இமேஜரி, சவுண்ட் இமேஜரி அப்படின்னு பார்க்கும்போது சீகளுடைய கிரை எடுத்துக்கலாம். சரிங்களா? ரன்னிங் டைடு, அந்த நீர் ஓடுற சத்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விண்டுடைய சாங். 246 ஆன்சரை நீங்க எடுத்துக்க முடியும். ரைட்டுங்களா? இது ஒரு அசம்ஷன் தான். அதாவது அவங்க சவுண்ட் இமேஜரி தான் மீன் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல. சரிங்களா? அண்ட் கரெக்ட் சினானிம் நம்ம இப்போ மேட்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி பார்க்கும்போது சாம்பிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மன்ச்சிங் ஆர் சூவிங், மெல்லுறது. ரைட்டுங்களா? பெர்ப்ளெக்சிங் அப்படிங்கிறது கன்ஃபியூசிங். தென் த்ராங்கிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிரௌடிங். ஹெர்கனிங் அப்படிங்கிறது லிசனிங். அப்படி பார்க்கும்போது 3142 ஏ வில் பி த ரைட் ஆன்சர். சரிங்களா? தென் இதுல இந்த பேசேஜ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன்னு ஸ்டாக் பத்தி இருக்கு, இன்னொன்னு கிரிப்டோ கரன்சி பத்தி இருக்கு. ப்ளீஸ் ஹேவ் அ லுக் அட் இட். அதுபடி பார்க்கும்போது கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் போத் இன்வால்வ் இன்வெஸ்ட்மெண்ட். பி சரி. சரிங்களா? போத் இம்யூன் டு மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன் அப்படிலாம் கிடையாது. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் ரியாக்ட் டிஃபரெண்ட்லி டு மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்ஸ். சரிங்களா? மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்கன்னா அங்க மாற்றங்கள் இருக்கும். அப்போ ஏயும் டியும் சரியானது. அப்போ ஏ பிடி இஸ் ரைட் ஆன்சர். சரிங்களா? லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். அப்போ இதுல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? மறுபடியும் பேசேஜ். வாட்டர் ஹீட் ஆகுது, அதுக்கப்புறம் பாயில் ஆகுது. ரைட்டுங்களா? இதை வச்சு பார்க்கும்போது வாட்டர் ஹீட் ஆகுது, அதனால அதாவது பாயில் பண்ணாதான் வாட்டர் ஹீட் ஆகும் இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்டீம் வந்தது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல அது கூல் கண்டென்ஸ் ஆகும். சரிங்களா? அப்போ பிசி வில் பி த ரைட் ஆன்சர். பிஎன்சி. அப்போ டி இதுதான் சரியானது. தென் 81. தென் இதுல பாத்தீங்கன்னா is she not changing her dress? Which of the following is a interrogative? பாருங்களேன், ரொம்ப ஈஸி. இந்த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது நீங்க இந்த கொஸ்டினை, இது ஆக்சுவலி கொஸ்டின், நீங்க கொஸ்டின் மார்க் போட்டிருக்கணும். அதை நம்ம சென்டென்ஸா மாத்தணும்னா இந்த ஷீக்கு அப்புறமா, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா அந்த ஆக்சிலரி வேர்பை தூக்கி போட்டா போதும். ஷீ இஸ் நாட் சேஞ்சிங் ஹர் ட்ரெஸ். டி வில் பி த ரைட் ஆன்சர். சரிங்களா? தென் டிரான்ஸ்ஃபார்ம் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன்டு அ நெகட்டிவ் சென்டென்ஸ். அப்ப நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா நாட் ஆட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல 2 நாட் இருக்கு. ரைட்டுங்களா? அண்ட் இதுல கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. சரிங்களா? 2 இடத்துல நாட் இருக்கு. இந்த ஷூட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்னிங்கா ஷார்ப்பா இருக்கிறது. சரிங்களா? இஸ் நாட் ஷூட்.
enough to be cheated இந்த மாதிரி ஒரு கமா கொடுத்திருந்தாங்கன்னா கரெக்டா இருந்திருக்கும். பங்க்சுவேஷன் இல்லாம போயிடுச்சு. He is not too shrewd to be cheated. அப்போ இந்த ரெண்டுமே சிமிலர் மீனிங் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா இந்த கமா இருந்திருந்தா ஹீஸ் நாட் ஷூட், அவன் வந்து அவ்வளவு ஷார்ப்பா இல்ல, enough to be cheated அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏ எடுத்துக்கலாம். இப்போ இதுவுமே அவங்க டிஸ்கிரிப்ஷன்லயே விட்டுக்கலாம். சரிங்களா? டிஎன்பிஎஸ் ஒரு தென் கன்வெர்ட் த எக்ஸ்கிளமேட்டரி சென்டென்ஸ் had she known it earlier into an assertive. சரிங்களா? அப்ப இங்க had வர்ற மாதிரி, அதாவது இதுல யூஸ் பண்ணிருக்கிற அதே டென்ஸ் நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கிற சென்டென்ஸ் இருக்கான்னு பாருங்க. ரெண்டு இருக்கு, பி இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா she should have known it earlier. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு, assertive. சரிங்களா? அப்போ பி ஆர் டி will be the answer. அசர்ட்டிவ் அப்படிங்கிறது டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸோட இன்னொரு பேரு. ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கணும், அதை நீங்க இன்ஃபர்மேஷனா மாத்தும் போது, சரிங்களா? சோ சாரி, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா had she known it earlier, had she known இல்லையா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட்ல இருக்கு. she had known இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுங்க, நீங்க அப்படி எடுத்துட்டீங்க. சரிங்களா? she should have known, preferably பி வந்து வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? let's see then